அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது 14 சித்தர்களுள் ஒருவரான வான்மீகி சித்தர் சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். வால்மீகி முனிவர் இளமை காலத்தில் மிகப்பெரிய வழிப்பறி கொள்ளையனாக இருந்து வந்தார். அவர் ஊருக்கு செல்லும் வழியில் 2 பெரிய மலைப்பாதைகள் இருந்தன. அதன் வழியே செல்வந்தர்கள் கூட்டமும் வியாபார வணிகர் கூட்டமும் அதிகமாக இங்கே நடந்து செல்லும். அப்போது இந்த வழிப்பறிக்காக அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு கூடாரம் அமைத்து அங்கே வாழத் தொடங்கினார். வால்மீகி குடும்பத்தினர் அனைவரும் ஒன்று சேர்ந்துதான் அனைவரிடமும் கொள்ளையடிப்பார்கள். அப்போது கொள்ளையடிக்கும் தனியாக எவரேனும் வந்தாலும் பணத்துடன் எவரேனும் வந்தாலும் அங்கு சென்று வால்மீகி கொள்ளையடித்து விடுவார். அவ்வளவு சாமர்த்தியம் நிறைந்தவர். ஒரு சமயம் அங்கே வரும்போது, அதாவது அந்த குடும்பத்தினருக்காக தனியாகவும் கொள்ளையடிக்க சில சமயங்களில் சென்று விடுவார். அப்போது ஒரு சமயம் நாராயணா நாராயண என நாரத முனிவர் ஒரு சமயம் நடந்து செல்லும்போது அவரிடம் கொள்ளையடிக்க வால்மீகி சென்றபோது, யாரப்பா நீ இப்பாறு வந்து என்னிடம் இருப்பதை கொள்ளையடிக்க பார்க்கிறாய் என கேட்டபோது, நான் வால்மீகி, அதனால் இங்கு நீ உங்களிடம் இருப்பதை கொடுத்துவிட்டு தாராளமாக சென்று விடுங்கள் என கூற, என்ன நிதானத்துடன் பேசுகிறானே என இவனை பேசி திரித்து விடலாம் என எண்ணிய நாரதர், எப்பா நீ கொள்ளையடிக்கிறாய், அந்த பணத்தை யாரிடம் கொடுப்பாய் என கேட்கும்போது, என் மனைவி மக்கள் என் குடும்பத்தால் என் சொந்த பந்தங்களுக்கு கொடுப்பேன் என கூறும்போது, அப்போது அதையெல்லாம் வாங்கி கொள்கிறார்கள், உங்களுடைய பாவத்தையும் ஏற்றுக்கொள்கிறார்களா என நாரதர் வினவிய போது, ஆம், என்னுடைய சுக துக்கங்கள் அவர்கள் பங்கெடுக்கும் போது இதிலையும் பங்கெடுப்பார்கள் என சொல்லும்போது, கண்டிப்பாக கேட்டுக்கொண்டாயா, உறுதிப்படுத்தி கொண்டாயா, உன்னுடைய பாவச் செயலில் பங்கெடுத்து கொள்வார்களா அவர்கள் என கேட்கும்போது, இல்லை எடுத்துக்கொள்வார்கள் என வால்மீகி உறுதியாக கூறுகிறார். அப்போது உனக்கு நரகத்திற்கு செல்லும் வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது, இதனை விட்டுவிடு என கூறுகிறார். அப்போது பாவத்தில் அவர்களும் பங்கெடுத்துக் கொள்வார்கள், எனக்கு தண்டனை குறையும் என வால்மீகி கூறும்போது, இதனை உங்கள் குடும்பத்தாரிடம் கட்டாயமாக கேள் என கூறும்போது, குடும்பத்தாரிடம் சென்று என்னை பாவத்திலும் நீங்கள் பங்கெடுப்பீர்களா என கேட்கும்போது, அது எப்படி முடியும் என அவர்கள் சொல்லும்போது, அப்போது மிகுந்த மனதிற்கு ஆளாகி அப்போது அவர் அந்த இடத்தில் திருந்த பார்க்கிறார். வடமொழியில் வால்மீகர் என கரையான் புற்று என பொருள். இராமாயணத்தை இயற்றிய வால்மீகி முனிவர் முதலில் வேடனாக இருந்தவர். தனக்கு உபதேசித்த ராமநாமத்தை தன்னை கரையான் புற்று மூடி மறைக்கும் வரை உறுதியுடன் ஜெபித்தார். முதலில் மாறா எனும் மந்திரத்தை சொல்லும்போது அதை மாறி ராமா ராமா என உச்சரிக்கும் போது இவருக்கு இவ்வளவு பலன் கிடைத்தது. அதனாலே அவரை வால்மீகி என்று அழைத்தனர். வால்மீகி முனிவர் 1000 ஆண்டுகள் தவமாற்றியதாகவும் அக்காரணங்களால் தாமும் அமரத்துவம் பெற்றதை எண்ணி வால்மீகர் சற்றே கர்வம் கொண்டார் எனவும் கூறப்படுகிறது. அந்த சமயத்தில் அவரை காண அழியா வரம் பெற்ற சிரஞ்சீவியான மார்க்கண்டேயர் வந்தார். சிவபக்தரான மார்க்கண்டேயர் வால்மீகி முனிவரை அமரத்துவம் எய்த 1000 ஆண்டுகள் தவம் எதற்கு, ஒரு நாள் போதும் சிவபூஜை செய்தால் போதுமே என்றார். ராம பக்தரான வால்மீகர் அதனை கேட்டு சினம் கொள்ளவில்லை. தாமும் சிவ தரிசனம் செய்ய வேண்டும் என்று ஆவல் கொண்டார். அதற்கான வழியை மார்க்கண்டேயருடன் அவரிடத்தில் தாங்கள் தென்னகத்து செல்லும் பொழுது ஓரிடத்தில் நான் இங்கு இருக்கிறேன் என அசரீரி குவிக்கும், அந்த இடத்தில் தவமேற்றினால் விரைவில் சிவ தரிசனம் கிடைக்கும் என்றார். அதன்படியே தென்னகம் வந்து வால்மீகிக்கு நான் இங்கு இருக்கிறேன் என உணர்த்தி இறைவன் அருள்பாலித்த திருத்தலம்தான் திருவான்மியூர். இந்த தலத்தில் இறைவன் தரிசனம் பெற்ற வால்மீகி தான் தரிசனம் பெற்ற கடற்கரை தலம் என பெயராலேயே அழைக்கப்படுகிறது. சிவபெருமானிடம் சடையில் உள்ள கங்கையில் ஒரு பகுதி அங்கு தீர்த்தமாக வேண்டும், இது ஈசன் தாண்டவ கோலங்களை தான் வால்மீகி காணும்படி ஆடியருள வேண்டும் என சிவபெருமானிடம் 3 வரங்களை கேட்டார். உமையொரு பக்தனுக்காக உமையொரு பாகம் அப்படியே தந்தருள வேண்டும். வால்மீகர் ஆதிகாவுமியாக இராமாயணத்தை இயற்றினார். யோக வசிஷ்டர், வால்மீகர் 16, அற்புத இராமாயணம், கங்காஷ்டம் ஆகிய நூல்கள் இவரால் இயற்றப்பட்டன. மிக முக்கியமாக வால்மீகி முனிவர் புரட்டாசி மாதம் அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவர். இவர் வாழ்ந்த காலமாக 700 ஆண்டுகள் ஆகும். 32 நாள்கள் வரை வாழ்ந்திருக்கிறார். வடமொழியில் இராமாயணம் பாடிய வால்மீகி முனிவர் தான் தென்னகத்தில் வால்மீகர் என அழைக்கப்படுகிறார். வால்மீகரை பற்றி போகர் முனிவர் புகழ்ந்து பாடியுள்ளதால் இவரை சித்தர் வரிசையில் இடம்பெறுகிறார்.
போகர் 7000 என்னும் நூலில் பாடல் 5834 வால்மீகர் 700க்கு மேற்பட்ட காலம் வாழ்ந்ததாகவும் உலகிற்கு இராமாயணத்தை தந்தவர், தமிழ் புலமை மிக்கவர், காய சித்தி கொண்டு அக தூய்மையோடு வாழ்ந்தவர் என கூறுகிறார் வால்மீகி முனிவர். வால்மீகி சித்தர் தமிழ்நாட்டில் திருவாரூர் மாவட்டம் எட்டுக்குடியில் உள்ள முருகன் கோவில் ஜீவ சமாதி அடைந்து விட்டார். மிக முக்கியமாக வால்மீகி முனிவரானவர் திருடராக இருந்து இவர் நல்லவராக மாறி மக்களுக்கு, அதாவது தமிழக மக்களுக்கு ஏறக்குரிய இராமாயணத்தை எழுதி ஒரு மனிதன் இப்படித்தான் வாழ வேண்டும், எவ்வளவு குடிவனாக இருந்தாலும் அவர் திருந்தி மனம் திருந்தி வாழ்ந்தார். அவருக்கு வாழ்க்கையும் இறைவனுடைய அருளும் கிட்டும் என்பதற்கு வால்மீகி முனிவரின் வாழ்க்கை வரலாறு மிக முக்கியத்துவமாக இருக்கிறது. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.